பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள், எனக்கு ஃபுல்லாக அடைச்சிட்டு இருக்குது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய மாதத்தை காண தேவன் நமக்கு கிருபை செய்ததற்காக நம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு முன்பதாக கடந்து செல்வதற்கு முன்பதாக யாராவது ஒருவர் சுருக்கமாய் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்காக நாம் ஜெபிக்கலாம். யாராவது ஒரு சுருக்கமாய். ஆமென், அல்லேலூயா. எடுத்து வாசிங்க. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை. தேவன் நமக்கு கொடுத்த இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தமாக இருக்கிறபடினால அந்த வசனத்தை குறித்து தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பவுல் பிலிப்புக்கு எழுதுகிறதான ஒரு வார்த்தை அது. அந்த பிலிப்பு பட்டணத்தில் உள்ள சபைக்கு, விசுவாசிகளுக்கு அப்போஸ்தலன் ஆகிய பவுல் அந்த விசுவாசிகளுக்கு எழுதுகிறதான ஒரு வார்த்தை. கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பிலிப்பு பட்டணத்திற்கு மாத்திரமல்ல, இந்த பவுல் எந்தெந்த சபைக்கெல்லாம் நிறுவினாரோ அந்த சபையில் உள்ள விசுவாசிகளுக்கு எல்லாம் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறதை நம்ம அநேக இடங்களிலே வாசிக்க முடியும். நீங்கள் 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 16வது வசனத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்லுகிறதை அந்த இடத்துல நம்ம வாசிக்க முடியும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு விசுவாசிகளுடைய வாழ்க்கை, ஒரு ஆண்டவருக்கு பிரியமான ரட்சிக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில் தேவன் அதிகமாக எதிர்பார்க்கிற ஒரு விஷயம், நம்முடைய சந்தோஷத்தை தேவன் அதிகமாய் எதிர்பார்க்கிறார். அதிகமாய் தேவன் நம்முடைய சந்தோஷத்தை, நம்முடைய மகிழ்ச்சியை தேவன் எதிர்பார்க்கிறார். ஆனால் ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்கிற விஷயங்கள் என்னவா இருக்கிறது என்று சொன்னால், இந்த உலக பிரகாரமான நன்மைகள், உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை ஆண்டவரிடத்தில் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. பொதுவான இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது எனக்கு இது எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால், நான் படிக்கும் பொழுது பொதுவாக எல்லாருக்கும் தோணுகிற ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நானும் சந்தோஷமாக இருக்க மாட்டேன், மற்றவங்களையும் சந்தோஷமாக விட மாட்டேன். இல்லை, நான் சந்தோஷமாக இருந்தாலும் மற்றவங்க என்ன பண்ண மாட்டுறாங்க, சந்தோஷமாக இருக்க விட மாட்டுறாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் தான் தோணுதே தவிர, இந்த சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி பெற்றுக்கொள்வது, எப்படி சந்தோஷமாக இருப்பது அப்படின்றது இந்த உலகத்தில் ரொம்ப கடினமான ஒரு விஷயம். உலக பிரகாரமான வாழ்க்கையில், உலக பிரகாரமான ஜீவியத்தில் எப்படி வேணாலும் சந்தோஷத்தை அனுபவித்து கொள்ளலாம், எப்படி வேணாலும் சந்தோஷமாக இருக்கலாம். நான் உலக பிரகாரமான காரியத்தை சொல்லலை. நீங்கள் உலகத்தில் உள்ளவர்கள்கிட்ட போய் உங்களுக்கு எது ரொம்ப சந்தோஷம்னு கேட்டு பாருங்களேன். இந்த உலக பிரகாரமாய், சரீர பிரகாரமாய், உலக ஜீவியத்திற்கு அவர்களுக்கு எது மகிழ்ச்சியை தருகிறதோ அந்த காரியத்தை சொல்லி இதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் இந்த தண்ணி அடிக்கிறவங்ககிட்டலாம் போய் கேட்டிங்கன்னா, எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு இது குடித்தாதான் எனக்கு எப்படி இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், என் கவலையெல்லாம் அப்போ தான் மறப்பேன், நான் அப்போ தான் என் துக்கத்தெல்லாம் நான் மறந்து கொஞ்சமாச்சும் என்னால் என்ன பண்ண முடியுது, சந்தோஷமாக இருக்க முடியுது அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் சிகரெட் பிடிக்கிறதுனால எனக்கு சந்தோஷம் கிடைக்குது. சில பேர் எனக்கு நான் புது ட்ரெஸ்ஸை வாங்கினா எனக்கு சந்தோஷம், ஒரு கார் வாங்கினா எனக்கு சந்தோஷம், ஒரு ஃபோன் வாங்கினா எனக்கு சந்தோஷம், வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்கினா எனக்கு சந்தோஷம். இந்த சந்தோஷங்கள் எல்லாம் தற்காலிகமான ஒரு சந்தோஷமாய் காணப்படுகிறது. உலகத்தில் இந்த சந்தோஷங்கள் எல்லாம் நம்ம அனுபவிக்கலாம், ஆனால் அது
நிரந்தரமான ஒரு சந்தோஷத்தை நமக்கு அது கொடுக்காது. நீங்கள் ஒரு டிவி வாங்குறீங்க, ரொம்ப ஆசைப்பட்டு நல்ல ஒரு பெரிய டிவியாக நல்ல டிவியாக பார்த்து வாங்குறீங்க, ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் கொஞ்ச நாளில் அது ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா கஷ்டமாயிடும். ஒரு ஃபோன் வாங்குறீங்க, நல்ல விலை உயர்ந்த ஒரு 1.5 லட்ச ரூபா ஃபோனை வாங்குறீங்க, நல்லா இருக்குது, பெருமையாக எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கலாம் இது 1.5 லட்ச ரூபா இந்த ஃபோன் அப்படின்ட்டு. ஆனால் அது ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான். எதுவாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் எந்த பொருள் வாங்கினாலும் சரி, அது டெம்பரவரியாக தான் நமக்கு என்னத்தை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். அதனால தான் பவுல் இந்த பிலிப்பியர் உள்ள சபையில் உள்ள ஜனங்களுக்கு பவுல் சொல்கிறாரு, நீங்கள் சந்தோஷமாக இருங்கள் என்று நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்லுகிறேன். உங்களுடைய சந்தோஷம் எதன் மேலே இருக்க வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய சந்தோஷம் யார் மேலே இருக்க வேண்டும் என்று சொன்னால், பவுல் சொல்கிறாரு, கர்த்தருக்குள்ளே எப்பொழுது என்ன வேண்டுமா, சந்தோஷமாக இருக்க வேண்டும். கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருக்க வேண்டும். உலகத்தில் உள்ளவைகளே சந்தோஷத்தை படுவதை காட்டிலும் கர்த்தருக்குள்ளே நம்ம என்ன பண்ண வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் எது இல்லாமல் போனாலும் சரி, இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில் நமக்கு எதுவுமே இல்லாமல் கிடைக்காம போனாலும் சரி, ஒரு காரியத்தில் நம்ம எப்பொழுதும் எப்படி இருக்க வேண்டுமா, சந்தோஷம். இது என்ன காரியம் என்று சொன்னால், கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும், அதுதான் ஒரு விசுவாசியனுடைய சந்தோஷமாக இருக்க வேண்டும். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய சந்தோஷம் யார் மேலே இருக்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் மேலே அந்த சந்தோஷம் காணப்பட வேண்டும். உலகத்தினுடைய பொருள்கள் மீதோ உலகத்தினுடைய ஆசாபாசங்கள் மீதோ நம்முடைய சந்தோஷம் காணப்படாதபடிக்கு நம்முடைய சந்தோஷங்கள் எல்லாம் யார் மேலே காணப்பட வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் மேலே நம்முடைய சந்தோஷம் காணப்பட வேண்டும். நீங்கள் இந்த ஆவி கனிகளெல்லாம் வாசித்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் சந்தோஷமும் அதில் அடங்கி இருக்கும். நீங்கள் கலாத்தியர் 5வது அதிகாரம் 22வது வசனத்தில், ஆவியின் கனியோ அன்பு, 2வது என்னது, சந்தோஷம். நீங்கள் ஆவி உடையவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் ஆவிக்குரிய விசுவாசிகளாக இருப்பீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய முதல் தகுதி, உங்களுடைய முதல் கேரக்டர் என்னவா இருக்கணும்னு சொன்னால், கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா நேரங்களிலும் நீங்கள் எப்படி இருக்க வேண்டுமா, சந்தோஷமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதான் சங்கீதக்காரன் சொல்கிறாரு 4வது அதிகாரத்தில் 6வது வசனத்தையும் 7வது வசனத்தையும் வாசிங்க. சங்கீதம் 4வது அதிகாரம், எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். நல்ல கவனிங்க, தாவீது சொல்றாரு, எங்களுக்கு நன்மையை காண்பிக்கிறவன் யார். அப்பனா அவருடைய வாழ்க்கையில் நன்மையை இன்னும் காண்பிக்கல, நன்மையை அனுபவிக்கல, யாரும் அவருக்கு நன்மையை செய்யலை. அதனால தான் இந்த வார்த்தையை சொல்றாரு, எங்களுக்கு நன்மையை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர் அநேக. கர்த்தாவே உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். பாருங்க, சொல்றாரு, அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷம் இருதயத்தில். எனக்கு நன்மை செய்வதற்கு யாருமே இல்லை, எனக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லை, எனக்கு ஒத்தாசை செய்வதற்கு யாருமே இல்லை. ஆனாலும் நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், திராட்சரசமும் தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிறோம். திராட்சரசமும் தானியமும் என்று சொன்னால், அவர்களுடைய எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்ட பொழுது அவர்களுக்கு எப்படி சந்தோஷமாக இருந்ததோ அதை காட்டிலும் அவர்களுடைய இருதயத்தில் தேவன் ஒரு சந்தோஷத்தை கட்டளையிட்டார். அல்லேலூயா. நான் சொன்னது போல, இந்த உலகத்தினுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் எல்லா நன்மைகளையும் நீங்கள் பெற்றுக்கொண்டாலும் உங்களுடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிறவர் நம்முடைய தேவன் மாத்திரம்தான். நாம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நம்முடைய இருதயத்தை எது சந்தோஷப்படுத்த முடியும்னா, யார் சந்தோஷப்படுத்த முடியும்னா, தேவன் மாத்திரம் நம்முடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்த முடியும். நல்லா சாப்பிடலாம், வேணுன்ற அளவு நல்ல திருப்தியும் ஆசைப்படுகிற எல்லாவற்றையும் சாப்பிடலாம், எல்லாவற்றையும் நம்ம அனுபவிக்கலாம். அதான் பவுல் சொல்றார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாத்தையும் நான் அனுபவிக்கலாம், எல்லாவற்றையும் நான் செய்யலாம், யாரும் என்னை தடுப்பதற்கு யாருமே இல்லை.
அந்த சந்தோஷம் எல்லாம் டெம்பரவரியான ஒரு சந்தோஷமாக தான் காணுமே தவிர, என் இருதயத்திற்கு தேவன் கொடுக்கிற சந்தோஷம்தான் அது நீடித்ததாய் காணப்படும். அல்லேலூயா. அதான் பிலிப்பியருக்கு எழுதும்போது சொல்றாரு, கர்த்தருக்குள்ள எப்பொழுது என்ன பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க. உலகத்தில் சந்தோஷத்தை அனுபவிக்கலாம். உலகத்தில் உள்ள ஜனங்கள் எனக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் சந்தோஷம் வேணும்னா ஓடி போய் தேட்டரில் போய் ஒரு படத்தை பார்த்துட்டு வந்துடுறாங்க. எனக்கு நிம்மதியாக இருக்குது, எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஒரு பீச்சுக்கு போனால் நான் சந்தோஷத்தை உணர்றேன். ஒரு பார்க்குக்கு போனால் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. எங்கேயாவது சுற்றி பார்க்குறதுக்கு எங்கேயாவது குடும்பத்தோடு போனால் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அது கொஞ்ச நாள் வரைக்கும் தான் அந்த சந்தோஷம் காணப்படும். இருதயத்தில் உள்ள பாரங்கள், இருதயத்தில் உள்ள கவலைகள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு அதை சந்தோஷப்படுத்துகிறவர் நம்முடைய கர்த்தர் மாத்திரம்தான். அல்லேலூயா. அதனால தான் பவுல் திரும்ப அடிக்கடி நிறைய வசனங்களை நீங்கள் பிலிப்பியரில் நீங்கள் வாசித்து பாருங்களேன். அப்புறம் வீட்டில் போய் அவர் எழுதின அந்த 4 அதிகாரங்கள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த 4 அதிகாரமும் சந்தோஷமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லுவார். ஏன் சொல்கிறாருன்னு கேட்டால், சந்தோஷத்தை நம்முடைய இருதயத்திற்கு தருகிறவர் நம்முடைய தேவன் மாத்திரம்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் ஒரு கிறிஸ்தவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சந்தோஷம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் லூக்கா 15வது அதிகாரம் 23, 24 வாசிக்கும் பொழுது அந்த கெட்ட குமாரனை குறித்து அங்கே நம்ம வாசிப்போம். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து. ஏன் கொழுத்த கன்று அடிக்கணும், ஏன் புசித்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இழந்து போன அவனுடைய குமாரன், இழந்து போன அந்த கெட்ட குமாரன் திரும்பி வந்தது நிமித்தமாக இந்த தகப்பன் சொல்கிறாரு, ஒரு கொழுத்த கன்றை அடித்து அதை என்ன பண்ணுங்க, புசித்து சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. பாருங்க, சில நேரத்தில் ஒரு யாராவது நம்மளுடைய இருதயத்தை கஷ்டப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொன்னால் கவனிக்கணும். இருதயத்தை யாராவது கஷ்டப்படுத்திட்டாங்க, இருதயத்தை காயப்படுத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் திரும்பி வரும் பொழுது அவர்களை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. நம்முடைய இருதயம் அவங்கள தள்ளி வைக்கும். நீ வேண்டாம், நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட, என் சொத்தெல்லாம் அழிச்சிட்ட, எனக்கு நீ நஷ்டத்தை உண்டாக்கி விட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நம்ம அவ்வளோ சீக்கிரத்தில் யாரையும் மன்னித்து நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆனால் இந்த இடத்துல அந்த தகப்பனுடைய இருதயத்தை பாருங்களேன். தன்னுடைய குமாரன் எல்லாவற்றையும் அழித்து விட்டு திரும்பி வரும் பொழுது அந்த இருதயம் எப்படி காணப்படுகிறது என்று சொன்னால், அது சந்தோஷம் நிறைந்ததாய் காணப்படுகிறது. அதனால தான் சொல்கிறாரு, கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போ. என் குமாரன் இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். அல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவனுடைய இருதயம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், சந்தோஷம் நிறைந்த ஒரு இருதயமாய் காணப்பட வேண்டும். தன்னுடைய எல்லாவற்றையும் இழந்த பிறகும், தகப்பன் வைத்திருந்த சொத்துல பாதி சொத்தை எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு வந்துட்டாரு. நியாயப்படி கோவப்பட வேண்டியது தகப்பன் தான் கோவப்பட வேணும். ஆனால் சகோதரன் என்ன செய்கிறாரு, கோவப்படுறாரு. தன் சேர்த்து வைத்த, சம்பாதித்த, தன் உழைத்து சேர்த்து வைத்த சொத்தை எல்லாத்தையும் அழித்துட்டு ஒரு குமாரன் திரும்பி வரும் பொழுது அவனுடைய இருதயம் என்ன செய்யுதுன்னா, அந்த உலக பிரகாரமான சொத்தை மேலே இல்லை, தன் குமாரன் வந்து விட்டானே என்று சந்தோஷப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் இருதயம் நமக்கு காணப்பட வேண்டும். ஏசாயா 51:3 வாசிக்கும் பொழுது, கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்து அதன் வனாந்திரத்தை ஏதனை போலவும் அதன் அவாந்திர வழியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது கர்த்தர் சீயோனுக்கு என்ன செய்வாராம், ஆறுதல் செய்வார். அப்போ சீயோன் எப்படி இருக்குதுன்னா, ஆறுதல் இல்லாமல் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, இந்த சீயோனுக்கு நான் ஆறுதல் செய்வேன், அதனுடைய பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்து அதன் வனாந்திரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்திர வழிய தோட்டத்தை போலவும் கர்த்தரின் தோட்டத்தை போலும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீதமும் அதிலே உண்டாயிருக்கும். எதில் உண்டாயிருக்கும் என்று சொன்னால், ஆறுதல் இல்லாத ஒரு இடத்துல, தேறுதல் இல்லாத ஒரு இடத்துல, அவாந்திர வழியிலே, வனாந்திர வழியிலே தேவன் அவைகளுக்கு ஏதேன் தோட்டத்தை போல உண்டாக்கின பொழுது
அது மகிழ்ந்து சந்தோஷப்பட்டு துதியின் கீத சத்தத்தை அது உண்டாயிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த லூக்கா 6வது அதிகாரம் 22, 23 வாசிங்க. லூக்கா 6வது அதிகாரம் 22, 23. மனுஷகுமாரன் நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து உங்களை புறம்பாக்கி உங்களை நிந்தித்து உங்கள் நாமத்தை பொல்லாதது என்று தள்ளிவிடும் பொழுது, நல்லா கவனிங்களேன், இதில் ஏதாவது ஒன்றாச்சும் ஒரு ஆசீர்வாதம் இருக்கா? இந்த உலகத்தில் ஏதாச்சும் ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை ஏதாவது இருக்கா? அதில் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் என் ஜனங்கள் தான், என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான், என்னால் முன்குறிக்கப்பட்டவர்கள் தான், நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆனால் உங்களுக்கு சம்பவிக்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனுஷகுமாரன் நிமித்தமாக ஜனங்கள் உங்களை என்ன செய்வாங்க? உங்களை சத்தமாக சொல்லுங்கள், என்ன சொல்லுவாங்க? பகைத்து புறம்பாக்கி நிந்தித்து பொல்லாதது என்று தள்ளி விடும் பொழுது நீங்கள் பாக்கியவானா இருப்பீங்க. இதை நான் படிக்கும் போது யோசித்தேன். இதை படிக்கும் பொழுது பாருங்களேன், பகைக்கிறாங்க, புறம்பாக்குகிறாங்க, நிந்திக்கிறாங்க, பொல்லாதது என்று தள்ளிடுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது நான் எப்படி பாக்கியவானாய் மாறுவேன்? ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இப்படியெல்லாம் இந்த உலகத்தில் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்க? பாக்கியவானாக இருப்பீங்க. ஏன் பாக்கியவானா? அடுத்த வசனத்தில் சொல்கிறாரு, அந்நாளிலே நீங்கள் என்ன பண்ணணுமா? சந்தோஷப்பட்டு. எப்போ சந்தோஷப்பட்டு களி கூறணுமா? பகைத்து புறம்பாக்கி நிந்தித்து பொல்லாததென்று தள்ளிவிடும் பொழுது நீங்கள் என்ன செய்யணுமா? நீங்கள் என்ன செய்யணுமா? சந்தோஷப்படணுமா? என்ன ஒரு நியாயம் இல்லை? பாருங்களேன், இந்த வசனம் ஏதாவது ஏற்றுக்கொள்ள முடியாதா இருக்குதா? இது பாருங்களேன், எனக்கு எதுவுமே ஆகக்கூடாது ஆண்டவர், நான் நல்லா இருக்கணும்னு ஜெபம் பண்ணுறேன். நமக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை பகைப்பாங்க, உன்னை தள்ளுவாங்க, உன்னை நிந்திப்பாங்க, புறம்பப்படுவாங்க. அதனால நீங்கள் என்ன பண்ணணும்? சந்தோஷப்படணுமா? அல்லேலூயா. சந்தோஷப்பட்டு களி கூறணும். பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். அவர்களுக்கு பிதாக்கள் அப்படி தான் செஞ்சாங்க. தீர்க்கதரிசிகளுக்கும் என்ன பண்ணாங்க? அப்படியே செய்தார். தீர்க்கதரிசிகளுக்கே அப்படி செய்யும் பொழுது நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஜனங்கள் நம்மளை என்ன தான் பண்ணுவாங்க? இது எல்லாவற்றையும் செய்வாங்க. புறம்பே தள்ளுவாங்க, வீண்படி சுமத்துவாங்க, பழி போடுவாங்க, எல்லாம் எந்தெந்த காரியங்கள்லாம் செய்ய முடியுமோ அவைகள் எல்லாவற்றையும் செய்வாங்க. ஆனால் நம்ம என்ன செய்யணுமா? சந்தோஷப்பட்டு களி கூற வேண்டுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா யோசிச்சு பாருங்களேன், இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் யாராவது ஒருத்தர் நமக்கு செஞ்சாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? என்ன செய்வோம்? நம்ம யாருன்னா உங்களை திட்டுறாங்க, இங்கே கவனிங்க, யாருன்னா உங்களை திட்டுறாங்க, நீ நல்லாவே இருக்க மாட்டேன், நாசமாக போவ அப்படின்னு மண்ணை தூக்கி வாரி என்ன பண்ணுவாங்க? அடிப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவங்க மண்ணை வாரி அடித்தாங்கன்னா நீங்கள் கல்லை தூக்கி என்ன பண்ணுவீங்க? அடிப்பீங்க. நீயா நானா பார்த்துடலாம். ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் என்ன பண்ணணுமா? கையை கட்டிட்டு சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லுதான் வேதம். அவங்க சொல்லுவாங்க, பேசுவாங்க, ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்? ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த இருதயத்தில் தேவன் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, சந்தோஷத்தை தேவன் கொடுத்துருக்கிறார். அதனால தான் பவுல் சொன்னார், எப்பொழுதும் என்ன பண்ணுங்க? சந்தோஷமாக இருங்க. கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க. வேதனை, துன்பம், கண்ணீர், பிரச்சனை வரும்பொழுதும் எப்படி இருக்கணும்? நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, எப்போவுமே சந்தோஷமாக இருப்பாங்க. உள்ள அவ்வளோ பிரச்சனை, கவலை, குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை, பாரம், கண்ணீர், பணம், கஷ்டம், நோய், வறுமை என்ன இருந்தாலும் சரி, எப்படி இருப்பாங்க? எல்லாரும் சந்தோஷமாக இருப்பாங்க. சில பேருக்கு எல்லாமே இருந்தும் என்ன பண்ணுவாங்க? எப்போ பார்த்தாலும் மூஞ்ச தூக்கி வச்சுட்டு இருப்பாங்க. எதே இழந்த மாதிரியே இருப்பாங்க, எதோ இழந்து போன மாதிரியே இருப்பாங்க சில பேர். அப்படி இருக்கக்கூடாது. எப்பொழுதும் நம்ம எப்படி இருக்கணுமா? சந்தோஷமாக இருக்கணும். ஏன் சந்தோஷமாக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 66வது வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 8:66.
1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 66. 8ஆம் நாளிலே ஜனங்களுக்கு விடை கொடுத்து அனுப்பினான். அவர்கள் ராஜாவை வாழ்த்தி, கர்த்தர் தமது தாசனாகிய தாவீதுக்கும் தமது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கும் செய்த எல்லா நன்மைக்காகவும் சந்தோஷப்பட்டு. ஏன் சந்தோஷப்படணும்னா, முதலாவது கர்த்தர் நமக்கு செய்த எல்லா நன்மைக்காகவும் நம்ம என்ன பண்ணணும்? எத்தனை பேருடைய வாழ்க்கையில் தேவன் நன்மை செய்திருக்கிறார்? கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். என் வாழ்க்கையில் தேவன் நன்மையே செய்யலை அப்படின்றவங்க கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அப்போ எல்லாருடைய வாழ்க்கையிலும் தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு? நன்மை செய்திருக்கிறான். இன்றைக்கி நம்ம ஜீவனோடு இருக்கிறோம் என்று சொன்னால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த ஒரு பெரிய நன்மை. ஏன் சந்தோஷமாக இருக்கணும்னா, இந்த வசனம் சொல்லுது, தமது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு செய்த எல்லா நன்மைக்காகவும் சந்தோஷப்பட்டார்கள். நம்ம ஏன் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து நம்ம என்ன பண்ணணுமா? சந்தோஷமாக இருக்கணும். ரெண்டாவது, மத்தேயு 5வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுது. மத்தேயு 5வது அதிகாரம் 12வது வசனம், சந்தோஷப்பட்டு களிகூருங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன். இப்போ சொல்லுங்க, ஏன் சந்தோஷமாக இருக்கணும்? பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். பலன்னா என்னது? பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும் அப்படின்னா என்னது? பலன் பலன் சொல்லுங்களேன், தெரிஞ்சதை சொல்லுங்க. பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும் அப்படின்னா என்னது? பலன்னா தெரியலையா? இந்த உலகத்தில் கர்த்தருக்காக எதெல்லாம் நம்ம சகிச்சோமோ, எதெல்லாம் அனுபவிச்சோமோ, அதோடைய பலனை தேவன் பரலோகத்தில் நமக்கு கொடுப்பார். பலம் அது இல்லை, பலன் இல்லை, பலன். இந்த உலகத்தில் கர்த்தருக்காக எவையெல்லாம் நம்ம இழந்தோமோ, எதெல்லாம் ஆண்டவருக்காக நம்ம பொறுமையாய் சகித்தோமோ, நம்ம இந்த வசனத்தில் வாசித்தோம் இல்லையா? அவர்கள் நம்ம பகைப்பார்கள், புறம்ப தள்ளு, அப்பொழுது நீங்கள் சந்தோஷப்படுங்கன்னு வசனம் சொல்லிச்சுல. அதே போல் இந்த உலகத்தில் கர்த்தருக்காக நம்ம எதெல்லாம் நம்ம சகிக்கிறோமோ அதுக்குடைய பலனை தேவன் நமக்கு பரலோகத்தில் கொடுப்பாரு. அந்த பலனை நினச்சி நீங்கள் என்ன பண்ணணுமா? சந்தோஷமாக இருக்கணும். முதல்ல தேவன் நமக்கு செய்த நன்மைக்காக சந்தோஷப்படணும். ரெண்டாவது, பரலோகத்தில் நமக்கு பலன் இருக்குதுன்றதை நினச்சி என்ன பண்ணணும்? சந்தோஷமாக இருக்கணும். மூணாவது, லூக்கா 10:20 வாசிங்க. லூக்கா 10வது அதிகாரம் 20வது வசனம், ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக. மூணாவது, எதுக்கு சந்தோஷப்படணும்? உங்கள் நாமங்கள் பரலோகத்தில். நாமங்கள்னா நம்முடைய பேர் எங்கே எழுதியிருக்கு? பரலோகத்தில் எழுதி இருக்கிறது. நம்முடைய எல்லாருடைய பேரும் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? அதனால என்ன செய்யணுமா? சந்தோஷப்படணுமா? அதனால சந்தோஷப்படணுமா? பாருங்க, இந்த காரியத்தை இந்த ஃபஸ்ட்டு தேவன் நமக்கு செய்த நன்மைக்காக என்ன பண்ணணும்? சந்தோஷமாக இருக்கணும். ரெண்டாவது, பரலோகத்தில் நமக்கு பலன் தேவன் தருவார் என்பதற்காக நம்ம சந்தோஷமாக இருக்கணும். மூணாவது, பரலோகத்தில் நம்முடைய நாமங்கள், நம்முடைய பேர் எழுதி இருக்கிறதுக்காக நம்ம என்ன செய்யணுமா? சந்தோஷமா. இதெல்லாம் விட்டுட்டு இந்த உலகத்தினுடைய பொருளுக்காகவும் இந்த உலகத்தினுடைய சிற்றின்பங்களுக்காகவும் நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறோம். எனக்கு இது கிடைச்சா நல்லா இருக்குமே, எனக்கு இது இருந்தால் நல்லா இருக்குமே, நான் இதை அனுபவித்தாலும் எனக்கு இது நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தினுடைய காரியத்திற்கு பின்பதாக நம்ம சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையான சந்தோஷம் எங்கே? உண்மையான நம்ம சந்தோஷம் ஏன் நம்ம அடைய வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நினைத்து இம்மட்டுமாய் நடத்தினார். இம்மட்டுமாய் ஒரு குறையுமே இல்லை. நம்மை காட்டிலும் குறை உள்ளவர்கள் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்மை காட்டிலும் வசதி அற்றவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. ஆனால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நன்மைகளை செய்திருக்கிறார். அந்த நன்மைகளை நினைத்து நம்ம என்ன செய்யணும்?
சந்தோஷமாக இருக்கணும். ரெண்டாவது, பரலோகத்தில் உங்கள் பலன் இருக்கும் என்பதற்காக என்ன பண்ணணும்? சந்தோஷப்படணும். மூணாவது, நம்முடைய பேர் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதா அப்படின்ற நினச்சி நம்ம என்ன செய்யணும்? சந்தோஷப்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சும்மா இந்த பேண்ட்டுக்காகவும் ஷர்ட்டுக்காகவும் வாட்சுக்காகவும் ஃபோனுக்காகவும் டிவிக்காகவும் வாஷிங் மிஷினுக்காகவும் ஏசிக்காகவும் வண்டிக்காகவும் ஸ்கூட்டருக்காகவும் சாப்பாட்டுக்காகவும் பிரியாணிக்காகவும் ஃப்ரைட் ரைஸுக்காகவும் நூடுல்ஸுக்காகவும் என்ன பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது? சந்தோஷப்பட்டுட்டு இருக்கக்கூடாது. அதெல்லாம் அழிந்து போகிறது, அதெல்லாம் அழிந்து போகிறது. நித்தியமான சந்தோஷத்தை தேவன் நமக்கு இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு தருவார். அல்லேலூயா. ஒரு மூணு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த சந்தோஷம் நமக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல உபாகமம் 12வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. உபாகமம் 12:18. உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தியும் உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் உன் வாசலில் இருக்கிற லேவியனும் உன் தேவனாகிய கர்த்தருடைய, எங்கே இந்த சந்தோஷம் கிடைக்கணும்னா, முதலாவது கர்த்தருடைய சந்நிதியில் அதை புசித்து நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியத்திலும் எங்க சந்தோஷம் கிடைக்கும்? கர்த்தருடைய சந்நிதியில் இந்த சந்தோஷம் கிடைக்கும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் சந்தோஷப்படுவாயாக. போய் டிவிக்கு முன்னாடி போய் உட்காந்து ஒரு சேனலை திருப்பி வச்சுக்கிட்டு அங்கே இருக்கிற காமெடியை பார்த்து சிரிக்கிறதுனால சந்தோஷம் நமக்கு வந்துடாது. ஒரு 4 ஜோக்கை பார்க்கறதுனால நமக்கு சந்தோஷம் முழுமையாக அடைஞ்சிடாது. இந்த உள்ளத்திற்கு, இந்த இருதயத்திற்கு சந்தோஷம் எங்கே கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா, கர்த்தருடைய சந்நிதியில் தான் அந்த சந்தோஷம் கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நீங்கள் எல்லாம் எங்கே இருக்கிறீங்க? ஆனால் உங்கள் முகத்தை பார்த்தா எப்படி தெரியுமா இருக்கு? எனக்கே தூக்கம் வர மாதிரி இருக்குது. நல்லா காதெல்லாம் அடைச்சிட்டு இருக்குது. கோல்டில் நல்லா காது அடைச்சிட்டு இருக்கு. நான் என்ன பேசுகிறேன்னு எனக்கே தெரில. சரி, நீங்களாச்சும் உற்சாகமாக இருப்பீங்கன்னு பார்த்தா நீங்களாம் எப்படி இருக்கிறீங்க? இப்படி தான் இருக்கிறீங்க உட்காந்துட்டு. கண்ணை மூடலாமா வேணாமா? மூணா கண்டுபிடிச்சிடுவாரு. தூக்கம் வந்துச்சுன்னா போய் முகத்தை என்ன பண்ணிக்கிட்டு வாங்க, கழுவிட்டு வாங்க. கர்த்தருடைய சந்நிதியில் என்ன கிடைக்கும்? சந்தோஷம் கிடைக்கும். எங்கே எல்லாம் சிரிங்க பார்க்கலாம், பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து. மற்றவங்களை கிண்டல் பண்ணணுன்னா எப்படி சிரிக்கிறோம், மற்றவங்களை கேலி பண்ணணுன்னா எப்படி சிரிக்கிறோம். வர்ஷிப் பண்ணும் போது அப்படி தான் எல்லாம் கண்ணை மூடிட்டு என்ன பண்ணுறது. நல்ல வேலை நான் கண்ணை மூடிக்கிட்டு வர்ஷிப் பண்ணுறதுனால எனக்கு ஒன்றும் தெரில. கண்ணை திறந்து இவங்களெல்லாம் பார்த்தேன்னு வச்சுக்கிங்களேன், பாட்டும் ஓடாது, மியூசிக்கும் ஓடாது. எல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கணும்? நின்றுட்டு வேடிக்கை. கர்த்தருடைய சந்நிதியில் தான் என்ன கிடைக்கும்? சந்தோஷம் கிடைக்கும். தேட்டரில் போய் கிடைக்காது, பீச்சில் போனால் கிடைக்காது, பார்க்குக்கு போனால் கிடைக்காது, ஊர் சுற்றுறதுனால கிடைக்காது. டெம்பரவரியான சந்தோஷம் அது முகத்துக்கு மட்டும்தான் சந்தோஷம். இருதயத்திற்கு சந்தோஷம் எங்கே கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா, கர்த்தருடைய சந்நிதியில் தான் அது கிடைக்கும். அல்லேலூயா. உபாகமம் 27:7 சமாதான பலிகளை இட்டு உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் புசித்து சந்தோஷமாக இரு. கர்த்தருடைய சந்நிதியில் புசித்து என்ன பண்ணு? சந்தோஷமாக இரு. நீ வீட்டில் புசித்து சந்தோஷமாக இருன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கலாம்ல. நீ வீட்டில் நல்லா உட்காந்துட்டு ஞாயிற்றுக்கிழமையான வீட்டில் உட்காந்து நல்லா சந்தோஷமாக இருன்னு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? கர்த்தருடைய சந்நிதியில் வந்து எப்படி இருக்கணும்? சந்தோஷமாக இருக்கணும். கர்த்தருடைய சந்நிதியில் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏற்காடில் ஊழியம் செய்துக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு தாத்தா நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணுவார். அவருக்கு சத்தியத்தை சொல்லி சொல்லி ரட்சிக்கப்பட்டு என்ன பண்ணிட்டார்? குடியெல்லாம் விட்டுட்டார். குடியெல்லாம் விட்டுட்ட பிறகு ஒரு நாள் பைபிளை தூக்கிட்டு வராரு. பாஸ்டர் குடிக்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டார். அதெல்லாம் குடிக்கக்கூடாது, தப்பு. அப்படி
வசனத்தில் குடிக்கலான்னு போட்டிருக்கேன், வசனத்தில் குடிக்கலான்னு போட்டிருக்கேன். அவர் பாருங்களேன், ஆதி ஆமத்திலேருந்து வாசிட்டு வந்தார், நல்லா தான் இருந்துச்சு. உபாகமம் இந்த சந்தோஷம்னு இந்த காரியத்துக்குள்ளாக போன பிறகு அந்த வசனத்தை வாசிங்களேன். உபாகமம் 14வது அதிகாரம் 26வது வசனம். உபாகமம் 14வது அதிகாரம் 26வது வசனம். நல்லா கவனிங்களேன். அங்கே உன் இஷ்டப்படி ஆடு மாடு திராட்சரசம் மதுபானம் முதலான சகலத்தையும் பணம் கொடுத்து வாங்கி உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் நீயும் உன் குடும்பத்தார் உன் வாசல்களில் இருக்கிற லேவியனும் புசித்து. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இப்போதான் சந்தோஷம் வருது பழகுது நிறைய பேர். இந்த வசனத்தை எடுத்துகிட்டு வந்து காமிச்சு, நீங்கள் குடிக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க, ஆனால் இதில் என்ன போட்டிருக்கு? இதில் என்ன போட்டிருக்கு? உன் இஷ்டப்படி ஆடு மாடு திராட்சரசம் மதுபானம் முதலான சகலத்தையும் பணம் கொடுத்து வாங்கி உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் நீயும் குடும்பத்தாரும் உன் வாசலில் இருக்கிற லேவியனும் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து கர்த்தருடைய சந்நிதியில் புசித்து சந்தோஷமாக இரு. புசித்து சந்தோஷமாக இரு. பாருங்களேன், ஆண்டவர் இந்த பழைய பிரமாணத்தின்படி, இந்த பழைய ஏற்பாடு காலத்தின்படி ஆண்டவர் என்ன பண்ணார்னா, எல்லாத்தையும் வாரி வழங்கிட்டார். என்ன வேணாலும் பண்ணுங்க, சந்தோஷமாக இருங்க, எத்தனை வேணாலும் கல்யாணம் பண்ணுங்க, என்ன வேணாலும் குடிங்கன்னு ரொம்ப கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டதுனால ஜனங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, கர்த்தருடைய நாமத்தை விட்டுட்டு இதில் எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கிட்டாங்க. அப்போ தான் ஆண்டவர் புதிய ஏற்பாடில் வந்தோடனே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாரு. எல்லாத்தையும் கட் பண்ணு, செய்யாத, பண்ணாத, இதெல்லாம் என்ன பண்ணாத. அப்போல்லாம் சாலமோனுக்கெல்லாம் அவர் பாட்டு கல்யாணம், தாவீது அவர் பாட்டுக்கு பார்க்க. ஆனால் புதிய ஏற்பாடு காலத்துக்கு வந்த பிறகு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஒரு பொண்ணை இச்சையோடு பார்த்துட்டாலே அது பாவம் அப்படின்னுறாரு. அப்போது நீ குடிச்சிட்டு சந்தோஷமாக இருப்பா அப்படின்னு சொன்னார். ஆனால் இவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க? குடிச்சிக்கிட்டே இருந்தானுங்க. கர்த்தருடைய சந்நிதிக்கு வர்றதை விட்டானு. ஆண்டவர் சொல்லிட்டார், கட் பண்ணு, வேண்டாம், தேவையில்லை. எதெல்லாம் ஆண்டவரை விட்டு விலகுகிறதோ, எதெல்லாம் ஆண்டவரை விட்டு தூரம் பண்ணுகிறோம், அதை எல்லாத்தையும் கர்த்தர் என்ன பண்ணார்? கட் பண்ணார். அப்போ புதிய ஏற்பாடு காலத்தில் வரும்பொழுது ஆண்டவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்கிறார், மதுபானத்தெல்லாம் பண்ணக்கூடாது, உன் ஆபரணங்களில் ரொம்ப கவனமாக இரு, உன்னுடைய உடையில் நீ கவனமாக இரு. அப்போல்லாம் இனி என்ன வேணாலும் செய்யலான்னு ஆண்டவர் கொடுத்துருந்தார். ஆனால் புதிய ஏற்பாடு காலத்துக்கு வரும்பொழுது இது இப்படி தான் இருக்கணும்னு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஒரு சட்டத்திட்டத்தை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? கொடுக்குறாரு. அல்லேலூயா. அப்போ இந்த சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையில் எங்கே கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா, கர்த்தருடைய சந்நிதியில் தான் அந்த சந்தோஷம் நமக்கு கிடைக்கும். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 28வது வசனத்தில், ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர், உம்முடைய சந்நிதானத்தில் என்னை சந்தோஷத்தினால் நிரப்புவீர் என்று சொல்லுகிறான். சந்தோஷத்தினால் என்னை நிரப்புவீர். எங்கே உம்முடைய சந்தோஷத்தினால் என்னை நிரப்புவீர் என்று கேட்டிங்கன்னா, கர்த்தருடைய சந்நிதியில். கர்த்தருடைய சந்நிதியில் தான் நம்ம சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும், நம்முடைய இருதயத்தை. ஏன்னா நல்ல ஆண்டவரை ஆராதிக்கிற இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா சபை தான். வீட்டில் போய் அந்த மாதிரி ஆராதிச்சிட்டு இருந்தீங்கன்னா பைத்தியக்காரி என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்க, அப்பாட்டுக்கு கத்துறாங்க. சில பேர் வீடு கொடுக்க மாட்டுறாங்க. ஏன்னா கிறிஸ்தவ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆனால் சபையில் ஆண்டுடைய சந்நிதியில் தான் அதை என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். ஆனால் அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்? வேடிக்கை பார்த்துட்ருக்கோம். வாயிலேருந்து பாட்டு வரல, கையை தட்ட முடியல. ஆண்டவரை ஆராதிங்கன்னு சொன்னால் ஆராதிக்கிறது இல்லை. கீபோர்டை நிறுத்திட்டா, பாடுறதை நிறுத்திட்டா உடனே நீங்களும் என்ன பண்ணிடுறீங்க? நிறுத்திடுறீங்க. ஆண்டவரை என்ன பண்ணுறது இல்லை, ஆராதிக்க முடியல. கர்த்தருடைய சந்நிதியில் சந்தோஷமாக இருக்க முடியாததுக்கு காரணம், நீங்கள் விடுதலையோடு கர்த்தரை என்ன பண்ண முடியல, உங்களால் ஆராதிக்க முடியல. முதலாவது எங்கே நமக்கு அந்த சந்தோஷம் கிடைக்குன்னா, கர்த்தருடைய 2வது மார்க் 4வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. மார்க் 4வது அதிகாரம் 16வது வசனம். அப்படியே வசனத்தை கேட்ட உடனே அது சந்தோஷத்தோடு. 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, வேதாகமத்தை படிக்கும் பொழுது, வசனத்தை நம்ம
படிக்கும் பொழுது, வாசிக்கும் பொழுது அதில் அந்த தேவன் நமக்கு என்ன பண்ணுவார்? சந்தோஷத்தை கொடுப்பார். எத்தனை பேர் அதை அனுபவிச்சிருக்கீங்கன்னு தெரில. நீங்கள் கஷ்டமாக இருக்கும் பொழுது, ஏதோ ஒரு உள்ளத்தில் பாரமாக இருக்கும் பொழுது நீங்கள் வேதாகமத்தை எடுத்து நீங்கள் படிக்க படிக்க ஒரு தேவ சமாதானம், ஒரு சந்தோஷம் உங்களுடைய இருதயத்தை அது நிரப்பும். எத்தனை பேர் அது அனுபவிச்சிருக்கீங்கன்னு தெரில. சில பேருக்கு கஷ்டம்லாம் வந்துச்சுன்னா வேதத்தை மூடி வச்சுட்டு என்னால் படிக்க முடியாது, படிக்கிறதுக்கு எனக்கு மூடு இல்லை. பைபிளை படிக்கிறதுக்கு என்ன வேணும்? பைபிளை படிக்கிறதுக்கு மூடு இல்லை. அதனால் என்ன பண்ணிடுறது? மூடி வச்சிடுறது. எனக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு, எப்போ போர் அடிக்குதோ அப்போ நான் வேதத்தை என்ன பண்ணிக்கிறேன்? எடுத்து வச்சுக்கிறேன். அப்படி தானே நிறைய பேர் பண்ணுறீங்க. வீட்டு வேலைகளை எல்லாத்தையும் முடிச்சாச்சு, இப்போ ஃப்ரீயாக இருக்கேன், என்ன பண்ணுறது? டிவியை பார்த்து பார்த்து போர் அடிக்குது, ஃபோனை பார்த்து பார்த்து போர் அடிக்குது, இன்ஸ்டாகிராமை தள்ளி தள்ளி போர் அடிக்குது, வாட்ஸ்அப்பை நோண்டி நோண்டி போர் அடிக்குது, ஃபோனை வச்சுட்டு தூக்கமே வரல. அந்த பைபிளை தூக்கமே வரல. பைபிளை எடு, படி, நல்லா தூக்கம் வரும். 2 அதிகாரத்துலேயே, ஒரே அதிகாரத்தில் நல்லா தூக்கம் வந்துடும். அப்படியே மூடி வச்சுட்டு என்ன பண்ணிடுறது? இதை எதுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் தெரியுமா? தூக்கம் வர்றதுக்கு யூஸ் பண்ணுறோம். இது எதுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் தெரியுமா? போர் அடிச்சதுன்னா யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் உண்மையான சந்தோஷத்தை கொடுக்குற புத்தகம் இது மாத்திரம்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் அந்த வசனம் சொல்லுது, வசனத்தை கேட்ட உடனே சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டார்கள். மத்தேயு 13:20 வாசிக்கிறோம், கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு அதை உங்களுக்கு சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிறான். வசனத்தை படிக்க படிக்க சந்தோஷம் நம்முடைய இருதயத்தில் இருக்கும், வரும், சந்தோஷம் வரும், சமாதானம் வரும். தேவையில்லாத காரியத்தை ஃபோனில் பார்த்துட்டு இருக்கிறத விட, தேவையில்லாத காரியத்தை டிவியில் பார்த்துட்டு இருக்கிறத விட, வேதத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது தேவன் நம்முடைய இருதயத்திற்கு என்ன கொடுப்பாரு? சந்தோஷத்தை கொடுப்பார். லூக்கா 8வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும் பொழுது பாருங்களேன். லூக்கா 8:13 வாசிங்க. கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும்போது சந்தோஷத்துடனே வசனத்தை, எப்படி வசனத்தை ஏற்றுக்கொள்ளணும்? சத்தமாக சொல்லுங்க. சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளணும். நீ நல்லா இருப்பேன்னா சந்தோஷம் வந்துடுது. நீ இப்படி செய் அப்படி செய்யினா, இன்னைக்கு கொஞ்சம் அவர் பேசுனது கொஞ்சம் சரியில்லை, கொஞ்சம் ஒரு மாதிரி பேசுகிறார், ஜாஸ்தியாக கொஞ்சம் பேசிட்டார். வசனத்தில் இருந்து வசனத்தை எடுத்து பேசினா நல்லா சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்கணும். ஆண்டவர் இதை கொடுப்பார், இது கொடுப்பார், அது செய்வார், இது பண்ணுவார்னு சொன்னால் சந்தோஷம். நீங்கள் அப்படி இருங்க, இப்படி இருங்க, நீங்கள் ஒயிட்டெல்லாம் வெள்ளை போட்டுட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் சபைக்கு வர்றது கிடையாது. கேட்டால் எனக்கு வெள்ளை இருந்தால் தானே நான் சபைக்கு வர்றது, எனக்கு அது இருந்தால் தானே நான் வர்றது, இது இருந்தானே அது வர்றது, அதனால் நான் சபைக்கு வர மாட்டேன். வசனம் சொல்கிறத சொன்னால் என்ன பண்ணுறேன்? ஆனால் இந்த இடத்துல வாசிக்கிறோம், வசனத்தை சந்தோஷத்தோடு என்ன பண்ணாங்களாம்? ஏற்றுக்கொண்டாங்க. வசனம் கர்த்தருடைய வார்த்தை. இந்த கர்த்தருடைய வார்த்தை நம்ம வாசிக்கும் பொழுது நம்முடைய இருதயத்திற்கு தேவன் என்ன செய்து கொடுக்குறாரு? சந்தோஷத்தை தேவன் கொடுக்கிறார். அல்லேலூயா. முதல்ல எப்படி சந்தோஷம் வரும்? கர்த்தருடைய சந்நிதானத்தில் நமக்கு சந்தோஷம் கிடைக்கும். ரெண்டாவது, கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கும் பொழுது, படிக்கும் பொழுது நமக்கு சந்தோஷம் கிடைக்கும். மூணாவது, கடைசியாக யோவான் 15வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து வாசிங்க. யோவான் 15:10 நல்ல கவனிங்க. நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிற போது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே. மூணாவது, அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது நமக்கு சந்தோஷம் கிடைக்கும். மூணாவது, அவருடைய கற்பனைகள்னா என்னது? அவருடைய சட்டத்திட்டங்கள். இப்படி தான் இருக்கணும், இதை தான் செய்யணும், இதை தான் பண்ணணும், நீங்கள் இதைப்படி செய்யணும் அப்படின்ற அந்த வார்த்தைகளை நீங்கள் கை கொள்ளும் பொழுது, தேவன் சொன்ன வார்த்தைகளை அப்படியே நீங்கள் செய்வீர்களானால் உங்களுடைய இருதயத்திற்கு தேவன் சந்தோஷத்தை கொடுப்பார். வாசிங்க. என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கு, உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு, எவைகளை உங்களுக்கு சொன்னேன்? அவருடைய
அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது உங்களுடைய இருதயத்திற்கு தேவ சமாதானத்தையும் தேவ சந்தோஷத்தையும் ஆண்டவர் நமக்கு அது சொல்கிறாரு. யாருடைய சந்தோஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய சந்தோஷம் உங்களில் யாருடைய சந்தோஷம்? யாருடைய சந்தோஷம்? தேவனுடைய சந்தோஷத்தையே நமக்கு என்ன பண்ணுறாரு? கொடுக்கிறாரு. எப்போ கொடுக்கிறாருன்னா, அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் கை கொள்ளும் பொழுது. 12வது வசனத்தில், நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரே ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாக இருக்குது. அன்பாக இருங்க போதும். மற்றவங்க கிட்ட எப்படி இருக்கணும்? மூஞ்சை திருப்பிட்டு போயிட்டு எப்போ பார்த்தாலும் மூஞ்சை தூக்கி வச்சுக்கிட்டு உருன்னு இருந்துட்டு தேவையில்லாததுக்கெலாம் சண்டை போட்டுக்கிட்டு சமாதானம் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு என்ன ஆகாது? சமாதானமே சந்தோஷமே உங்கள் இருதயத்தில் இருக்கவே இருக்காது. சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் எப்போ பார்த்தாலும் எப்படி இருப்பாங்க? எப்படி இருப்பாங்க? உருன்னு இருப்பாங்க. ஏதாவது ஒன்று கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்க? பதிலே வராது. ஏதாவது ஒன்று கேட்டால் பதிலே வராது. எல்லாம் எனக்கு தெரியும், என் வேலையை பார். எல்லாம் எனக்கு தெரியும், உன் வேலையை பார். கற்பனைகளை என்ன செய்யணும்? கை கொள்ள வேண்டும். அப்போ உங்களுக்கு தேவன் என்ன பண்ணுவார்? இந்த மாத வாக்குத்தத்தம் என்ன? கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் இந்த சந்தோஷத்தை எப்படிலாம் பெற்றுக்கொள்வீங்க சொல்லுங்கள். மூணு காரியத்தை சொன்னேன். கர்த்தருடைய சந்நிதியில் அந்த சந்தோஷம் நமக்கு கிடைக்கும். ரெண்டாவது, வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த சந்தோஷம் நமக்கு. மூணாவது, அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளும் பொழுது தேவன் நமக்கு சந்தோஷத்தை தருவார். இந்த நவம்பர் மாதம் தேவன் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணுன்னா கர்த்தருடைய சந்நிதியில் வரணும். நீங்கள் ஆராதிக்கணும், கர்த்தருடைய வார்த்தை கேட்கணும், சாட்சி சொல்லணும், ஜெபிக்கணும். ஆண்டோடைய சந்நிதியில் தான் அந்த சந்தோஷம் நமக்கு கிடைக்கும். சந்நிதியில் உட்காந்துக்கிட்டு சில பேருக்கு எப்படா முடிப்பார், மணி என்னாச்சு, 44 ஆச்சு, இன்னும் முடிக்கிறாரா இன்னொன்று தெரியலையே அப்படின்ட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, துக்கமாக உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. ரெண்டாவது, வசனத்தை வாசிக்கணும், படிக்கணும். படிக்க தெரிலன்னா இன்றைக்கி ஃபோன்லலாம் நிறைய பைபிள் வந்துடுச்சு, ஆடியோ போட்டு விட்டுருங்க, அது பாட்டுக்கு வாசித்துட்டு இருக்கோம், கேட்டுகிட்டே இருங்க. கேட்டு மனப்பாடம் பண்ணுங்க. கேட்டு என்ன செய்யுங்க? மனப்பாடம் பண்ணுங்க. வசனம் நமக்கு முக்கியம். இது வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை. மூணாவது, அவருடைய கற்பனைகளையும் கை கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அவர் என்ன சொன்னாரோ அது செய்யணும், அவ்வளோதான். காம்ப்ளிமெண்ட்லாம் கிடையாது, காம்ப்ரமைஸ்லாம் கிடையாது. வசனம் என்ன சொல்லுதோ அதுதான். இன்றைக்கி உபதேசம்லாம் வேறு மாதிரி இருக்குது. இந்த யூடியூப்பை பார்க்காதீங்க. உங்கள் ஆவிக்கு உங்கள் ஆத்துமாக்கு ஒரு சத்தியம் உங்களை வளர்த்த விதத்தில் அது அப்படியே உறுதியாக இருங்க. இன்றைக்கி என்ன சினிமா பாட்டுலாம் துணிகரமாக பாடுற அளவு வந்தாச்சு. சினிமா பாட்டுலாம் பாடுற அளவு துணிகரமாக என்ன வேணாலும் பண்ணலாம். ஆண்டவர் அதெல்லாம் மன்னிச்சிட்டார் அப்போவே சொல்கிறதெல்லாம் வந்தாச்சு. ஆனால் திருவிருந்து எடுக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, தன்னைத்தானே நிதானித்து அறியும். அந்த வசனம்லாம் படிக்கிறாங்களா என்னன்னு தெரில. அதெல்லாம் நியாய தீர்ப்பு அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அதெல்லாம் ஆண்டவர் எல்லா பாவத்தையும் கழுவிட்டார். அப்போ என்ன வேணாலும் பண்ணலான்னா உலகத்தானக்கு நமக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? ஒரு வித்தியாசமும் இல்லையே. அதனால் அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் என்ன செய்ய வேணும்? கை கொள்ள வேண்டும். யோவான் 16:20 வாசிக்கும் பொழுது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு, நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படுவீர்கள், நீங்கள் துக்கப்படுவீர்கள். ஆனாலும், பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீங்கள் அழுது புலம்புவீர்கள், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். 22வது வசனத்தில், அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கம் அடைந்து இருக்கிறீர்கள், நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும், உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்தில் இருந்து. அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, உங்கள் இருதயம் சந்தோஷப்படும்,
சத்தமாக சொல்லுங்க. உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். அல்லேலூயா. கர்த்தர் இந்த மாதம் உங்களை சந்தோஷமாய் கர்த்தர் வைப்பாராக. நம்ம எழுந்து நிற்போம், ஒரு பாடலை பாடுவோம் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக.